செய்தியை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானிலிருந்து வெளிநாடுகளுக்கு விமான போக்குவரத்து பெரும்பாலும் முடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. லாகூர், கராச்சி உள்ளிட்ட முக்கிய விமான நிலையங்கள் மூடப்பட்டதால் விமான சேவை முடக்கப்பட்டிருப்பதாகவும், லாகூரில் குண்டுவெடிப்பு என செய்தி வெளியானதன் எதிரொலியாக விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. லாகூரில் ட்ரோன்களும் பறப்பதால் ஒரு பதற்றமான சூழல் நிலவுவதாக களத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், முன்னதாகவே லாகூர்ல அந்த குண்டுவெடிப்பு தொடர்பாகவும் இதனை அடுத்து அங்கு பதற்றமான சூழல் இருக்குது அப்படின்றது நமக்கு முன்கூட்டியே தெரியும். தற்பொழுது விமான போக்குவரத்தும் பெரும்பாலும் மூடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ்ல அவங்க இருக்காங்க? ஸோ இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த ஆபரேஷன் செஞ்சிருக்க பிறகாக இந்தியா எந்த அளவுக்கு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறதோ அதே போல பாகிஸ்தானும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. குறிப்பாக விமான போக்குவரத்து பெரும்பாலும் முடங்கி இருக்கிறது. பாகிஸ்தானிலிருந்து வெளிநாடுகளுக்கான விமான போக்குவரத்து என்பது பெரும்பாலும் முடங்கியது. குறிப்பாக லாகூர், கராச்சி உள்ளிட்ட முக்கிய விமான நிலையங்கள்ல மூடப்பட்டதால் விமான சேவை என்பது தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினமே அந்த ஆபரேஷன் செஞ்சிருக்க பிறகாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லாகூர், சியால்கோட் உள்ளிட்ட விமான நிலையங்கள் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரம் மூடப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து இன்றைய தினமும் லாகூர், கராச்சி உள்ளிட்ட முக்கிய விமானங்கள் மூடப்பட்டிருப்பதாகவும் அதனால் விமான சேவைகள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. லாகூரில் குண்டுவெடிப்பு என செய்தி வெளியானதன் எதிரொலியாக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லாகூரில் ட்ரோன்களும் பறந்ததால் விமான நிலையங்களை பாகிஸ்தான் அரசு மூடியுள்ளதாக தற்பொழுதே தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தானில் இருந்து வெளிநாடுகளுக்கான விமான போக்குவரத்து என்பது பெரும்பாலான முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் லாகூரில் குண்டு வெடிப்பு என செய்தி வெளியானதன் எதிரொலியாக தற்பொழுது லாகூரில் இருக்கக்கூடிய ட்ரோன்களும் பறந்ததால் இந்த விமான நிலையங்களை மூடியிருப்பதாக பாகிஸ்தான் அரசு தெரிவித்திருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி வெங்கட்.